Good morning. Welcome to iCube Learning Center. This is Harinarayanan, Faculty of Physics Department. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா current electricity. So, இப்போ current electricity இந்த டாபிக்கை நாம கொஞ்சம் ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணணும். இத கொஞ்சம் ஈஸியா கத்துக்கணும் அப்படினா நம்ம அது ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா we should recollect the kinematics. So kinematics na enna அப்படின்றத recollect பண்ணனும். First kinematics la first we starts with displacement. So displacement generally x ன்னு சொல்லுவோம். X axis ல இருந்தா it is x, y axis ல இருந்தா இத y அப்படினு சொல்லுவோம். Next velocity. So velocity ன்றது என்ன அப்படினா displacement divided by time. S by t, x by t or y by t. So இந்த மாதிரி ஜெனரலா கிளாஸிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் acceleration. Acceleration அப்படின்றது என்ன அப்படினு பார்த்தோம்னா velocity divided by time. Accelerationன்றது velocity by time. அதுக்கு அப்புறம் force. Force F is equal to mass into acceleration. அடுத்தது இப்போ forceல இருந்து we will be going to change in work done. Change in work done. So change in work done என்றது என்ன அப்படினா force into displacement. Force into displacement. F into S or F into X or F into Y இந்த மாதிரி சொல்லுவோம். F into S, F into X, F into Y இந்த மாதிரி சொல்லலாம். Next இப்போ இந்த change in work done அப்படின்றது என்ன அப்படினு பார்த்தோம்னா energy. Change in work done அப்படின்றது என்ன அப்படினு பார்த்தோம்னா energy. So இந்த எனர்ஜியை ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். ஒன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்னு வந்து என்ன அப்படினா கைனடிக் எனர்ஜி. ஒன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்னு கைனடிக் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி அப்படின்றது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அது யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ இதில் நம்ம மேஜராக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. மேஜராக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எனர்ஜினாலே நான் என்ன சொல்லிட்டேன், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். எனர்ஜினாலே நான் என்ன சொல்லிட்டேன், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே கிரவுண்டில் இருக்குது. இது வந்து கிரவுண்ட். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மெட்டீரியலை வந்து நான் லிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த மெட்டீரியலை தூக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த மெட்டீரியலில் இருக்க ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த மெட்டீரியலாக நான் லிஃப்ட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு லிஃப்ட் பண்ணுறேன். லிஃப்ட் பண்ணும்போது இதில் இருக்க ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதை வந்து நான் ஒரு ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹைட். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், எனர்ஜினா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்ன்னு தெரியும். ஸோ இங்கே இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னா எம் இன்டூ ஜி இன்டூ ஹெச். ஏன்னா ஃபோர்ஸ்ன்றது எம் இன்டூ ஜி, டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா ஹைட். அப்போ ஒரு மெட்டீரியலை கீழே கிரவுண்டில் இருந்து நான் லிஃப்ட் பண்ணுறேன். லிஃப்ட் பண்ணும்போது அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எம்ஜி. ஸோ அதை நான் ஒரு ஹச்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிஹெச். இப்போ இந்த மெட்டீரியலை வந்து நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹோல்டிங்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். இந்த ஹோல்டிங்கை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும், இந்த ஏன்ற பார்ட்டிகிள் வந்து இட் ட்ராவல்ஸ் டு தி கிரவுண்டு. ஏன்ற பார்ட்டிகிள் வந்து கீழே கிரவுண்டுக்கு ட்ராவல் ஆகும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ கைனடிக் எனர்ஜின்றது ஹாஃப் இன்டூ எம் இன்டூ வி ஸ்கொயர். ஸோ எம்ன்றது மாஸ், வின்றது இந்த பார்ட்டிகிள் வந்து கிரவுண்டில் ரீச் ஆகும்போது இருக்க வெலாசிட்டி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஹாஃப் இன்டூ எம் இன்டூ வி ஸ்கொயர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி. சரி, இப்போ நம்ம இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது தான் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதில் இருக்க சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து நான் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ ஏல ஒரு பார்ட்டிகிள் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். பியில் ஒரு பார்ட்டிகிள் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஏபி ரெண்டு பார்ட்டிகிளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பார்ட்டிகிள் இதை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த பார்ட்டிகிளை வந்து நான் ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த ரெண்டு பார்ட்டிக்கிளுமே பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸில் இருக்குது. இந்த ரெண்டு பார்ட்டிக்கிளுமே சர்ஃபேஸில் இருக்குது. இப்போ சர்ஃபேஸில் இருக்கும்போது இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா 0. ஏன்னா இது கிரவுண்டில் இருக்குது. அப்போ ஹைட்டு 0. ஹைட்டு 0ன்னும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. அப்போ ஹச்சுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்ன்ற பார்ட்டிகளோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் என்ன அப்படின்னா 0. எக்ஸ்ன்ற பார்ட்டிகளோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த சர்ஃபேஸை வந்து நான் லிஃப்ட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து A, இது வந்து B, இந்த பார்ட்டிகிள் வந்து X, இந்த பார்ட்டிகிள் வந்து Y. இப்போ எக்ஸோட வெயிட்டும் 1 கிலோகிராம், ஒய்யோட வெயிட்டும் 1 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸோட வெயிட்டும் 1 கிலோகிராம், ஒய்யோட வெயிட்டும் 1 கிலோகிராம். ஸோ ரெண்டும் ஒரே பால் தான். இப்போ இந்த பர்டிகுலர் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிஃப்ட் பண்ண போகிறேன். இதை நான் லிஃப்ட் பண்ணுறேன். எவ்வளோ தூரத்துக்கு நான் லிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து ஒரு 10 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு நான் லிஃப்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கிரவுண்டு. இதுதான் வந்து கிரவுண்டு. இப்போ இதிலேருந்து நான் இந்த கிரவுண்ட்லேருந்து அந்த சர்ஃபேஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு நான் லிஃப்ட் பண்ணுறேன். ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 மீட்டர்ஸ். இப்போ இதை நான் லிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸோட வெயிட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸோட வெயிட் 1 கிலோகிராம், ஒய்யோட வெயிட்டும் 1 கிலோகிராம். இப்போ கீழே சர்ஃபேஸ் இருக்குது. நான் சர்ஃபேஸை கிரவுண்ட்லேருந்து லிஃப்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த சர்ஃபேஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் பின்ற பாயிண்ட் ரெண்டுலேயுமே இந்த சர்ஃபேஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இந்த சர்ஃபேஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 100 ஜூல்ஸாக இருந்ததுன்னா இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா 100 ஜூல்ஸாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸோட பொட்டன்ஷியலும் சேம். ஸோ ரெண்டு பொட்டன்ஷியலோட சர்ஃபேஸும் சேமாக இருக்கப்போ எக்ஸ் வந்து எங்கே போகாது அப்படின்னா ஒய்க்கு போகாது, ஒய் இருக்க ஸ்பாட்டுக்கு போகாது. ஒய் வந்து எங்கே போகாது அப்படின்னா எக்ஸ் இருக்க ஸ்பாட்டுக்கு போகாது. ஏன்னா ரெண்டு பாயிண்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ தேர் வில் பி நோ மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து கண்டிப்பாக மூவ் ஆகாது. சரி, இப்போ இது அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு சர்ஃபேஸ் ஒரு பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டை வந்து நான் கிரவுண்டில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஒரு பார்ட்டிகிள் இருக்குது. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் லிஃப்ட் பண்ண போகிறேன். அதாவது பீன்ற பாயிண்ட்டை அப்படியே வச்சுட்டு ஏன்ற பாயிண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி லிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டர்ன் பண்ணுறேன். இப்போ பீன்ற பாயிண்ட் வந்து கிரவுண்டில் இருக்குது. பி வந்து இட் இஸ் தேர் இன் தி கிரவுண்டு. ஸோ பி கிரவுண்டில் இருக்குது. இப்போ ஏ மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஃப்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பிளேட்டோட லென்த் வந்து நான் 5 மீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ இந்த பிளேட்டோட லென்த் வந்து 5 மீட்டர்ஸ். இது வந்து இந்த போர்ஷனில் இருந்தது. இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் த வேல்யூ ஆஃப் இந்த பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு வச்சுக்குவோம். இதோட வேல்யூ 4 மீட்டர்ஸ், இதோட வேல்யூ 3 மீட்டர்ஸ். ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். சரி, இப்போ இந்த எக்ஸ்ன்ற பார்ட்டிகிள் என்ன ஆகும் அப்படின்னா ரோல் ஆகி கீழே வரும். இது எக்ஸ்ன்ற பார்ட்டிகிள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மேலேருந்து ரோல் ஆகி கீழே வரும். இப்போ இது ரோல் ஆகி கீழே வர்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக ஒரு பார்ட்டிகிள் நான் கிரவுண்ட்லேருந்து நான் லிஃப்ட் பண்ணி மேலே வைக்கிறேன். இது திரும்ப கிரவுண்டுக்கு வர்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்கும் அப்படின்னா t is equal to root of 2h divided by g. t is equal to root of 2h divided by g. இப்போ இது டைரெக்டாக கிரவுண்டுக்கு வருதுன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இதோட வேல்யூ இப்போ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா. இது வந்து என்ன அப்படின்னா 90 டிகிரி. இது 90 டிகிரி. அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் 180 நமக்கு தெரியும். ஸோ இது தீட்டா ப்ளஸ் 90 மைனஸ் தீட்டா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 180 டிகிரி. தீட்டா ப்ளஸ் 90 மைனஸ் தீட்டா. ஸோ ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா கேன்சல் ஆகும், 180 டிகிரி வந்துடும். அப்போ இதோட வேல்யூ தீட்டாவாக இருந்தால் இதோட வேல்யூ 90 மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ ஒரு பார்ட்டிகிள் டைரெக்டாக கிரவுண்டுக்கு வரப்போகுது, ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டுக்கு வருது அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படின்னா g.
ஸோ இப்போ இந்த பார்ட்டிகிள் வந்து இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆச்சுன்னா ஜி, இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆச்சுன்னா ஜி, இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா. அப்போ இது வந்து என்ன வந்துடும் அப்படின்னா ஜி இன்ட்டு காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா. ஸோ இதோட வேல்யூ என்ன வந்துடும்னா ஜி சைன் தீட்டா. ஸோ இதோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி சைன் தீட்டா. சரி, அப்போ t is equal to root of 2h divided by g into sin theta. இப்போ இங்கே sin தீட்டாவோட வேல்யூ, இங்கே sin தீட்டாவோட தீட்டா வந்து இங்கே இருக்குது. இப்போ sin தீட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 divided by 5 ஆப்போசிட் சைட் divided by hypotenuse. ஸோ sin தீட்டாவுக்கு பதிலாக 3/5ன்னு போட்டோம்னா t is equal to root of 2h divided by g into 3 divided by 5. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா ரூட் ஆஃப் 10h டிவைடட் பை 3g அப்படின்னு வந்துடும். ஸோ t is equal to root of 10h divided by 3g. அப்போ இதுக்கு எடுத்துக்கிற டைம், ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள் இந்த டிஸ்டன்ஸ் 4 மீட்டர்ஸ் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் 3 மீட்டர்ஸாக இருந்தால் இந்த பார்ட்டிகிள் இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10h divided by 3g. t is equal to root of 10h divided by 3g. இப்போ இதே இது அந்த பார்ட்டிகளோட லென்த்தை நான் வேரி பண்ணுறேன், அந்த இன்க்ளினேஷனை நான் வேரி பண்ணுறேன். எப்படி நான் வேரி பண்ணுறேன்னா, இப்போ இங்கே எப்படி இருக்குது, இந்த லென்த்து 4 மீட்டர்ஸ், இந்த லென்த்து 3 மீட்டர்ஸ். அதாவது இதை என்ன ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்கேன்னா, பிஏ என்ன ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏவை என்ன ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்கேன்னா 3 மீட்டர்ஸ் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு பதிலாக அடுத்த பாயிண்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்ததில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ வந்து 4 மீட்டர்ஸ் நான் லிஃப்ட் பண்ணுறேன். இதோட லென்த்து வந்து என்ன அப்படின்னா 5 மீட்டர்ஸ், இந்த பிளேட்டோட லென்த்து 5 மீட்டர்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மீட்டர்ஸ் வந்துடும். இந்த ஆங்கிள் வந்து செகண்ட் ஆங்கிள் 5 அப்படின்னு வச்சுக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா 5. ஸோ இது 90 டிகிரி. இது வந்து என்ன வந்துடும் அப்படின்னா 90 மைனஸ் 5 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல பால் இருக்குது. இப்போ இந்த பால் வந்து ரோல் ஆகி கீழே வரப்போகுது. அப்போ இந்த பால் ரோல் ஆகி கீழே வரும்போது இது என்ன டைமில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா t is equal to root of 2h divided by g into. ஸோ இங்கே வந்து நம்ம தீட்டான்னு எடுத்தோம். அப்போ என்ன வந்தது அப்படின்னா 2h divided by g sin தீட்டான்னு வந்தது. இங்கே நம்ம 5ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 2h divided by g into sin 5. அப்போ t is equal to root of 2h divided by g into sin 5. sin 5 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 4 divided by 5. sin 5 ஓட வேல்யூ 4 divided by 5. அப்போ t is equal to root of 10h divided by 4g. t is equal to root of 10h divided by 4g. இப்போ இன்க்ளினேஷனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்க்ளினேஷனில் ஹைட் வந்து எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மீட்டர்ஸ் லிஃப்ட் பண்ணேன், அடுத்து 4 மீட்டர்ஸ் லிஃப்ட் பண்ணேன். இந்த பாயிண்ட் இங்கேருந்து ஏன்ற பாயிண்ட்டை முதல்ல நான் 3 மீட்டர்ஸ் லிஃப்ட் பண்ணேன், அடுத்து நான் 4 மீட்டர்ஸ் லிஃப்ட் பண்ணேன். 3 மீட்டர்ஸ் லிஃப்ட் பண்ணும்போது இருந்த ஆங்கிள் வந்து நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா தீட்டா அப்படின்னு எடுத்துட்டேன். இதிலேருந்து சைன் தீட்டாவோட வேல்யூ 3/5. இதை வந்து நான் 5ன்னு எடுத்துட்டேன். இதிலேருந்து சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4/5ன்னு வந்தது. ஸோ இப்போ இந்த இன்க்ளினேஷனில் இந்த ஹைட்டு 3 மீட்டர்ஸ் ஹைட் இன்க்ளைன் பண்ணும்போது ஹைட் வந்து 3 மீட்டர்ஸ் நான் இன்க்ளினேஷன் கொண்டு போகும்போது பார்ட்டிகிள் கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம். ஸோ கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு எடுத்துகிட்ட டைம் என்ன அப்படின்னா t is equal to root of 10h divided by 3g. ஸோ இங்கே எடுத்துகிட்ட டைம் t is equal to root of 10h divided by 4g. அப்போ இந்த டைமோட வேல்யூ அதிகமாக இருக்குது, இந்த டைமோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே கீழே என்ன இருக்குன்னா 3 இருக்குது, இங்கே கீழே என்ன இருக்குன்னா 4 இருக்குது. இங்கே டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 3g, இங்கே டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4g. அப்போ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இங்கே இந்த ஜீன்ற டேர்ம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ இந்த ஜி இன்க்ரீஸ் ஆக டைம் வந்து என்னவாயிடும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடும். இப்போ இதிலேருந்து நமக்கு ஒரே ஒரு கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பார்ட்டிகளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்ட்டிகளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணணும். ஸோ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன ஹைட்டுக்கு லிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னா 3 மீட்டர்ஸ் லிஃப்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் வந்து 0 மீட்டர்ஸில் இருக்குது. அப்போ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0.
ஸோ இந்த 3 meters லிஃப்ட் ஆகும்போது இந்த பார்ட்டிகளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா m into g into 3. ஸோ அப்போ இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா 3mg minus 0 which is equal to 3mg. இப்போ இந்த பார்ட்டிகளோட இதை வந்து நான் 3 meters லிஃப்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து நான் தீட்டான்னு எடுத்துட்டேன். அப்போ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 3mg. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் 3mgன்னு இருக்கும்போது டைம் என்ன எடுத்துச்சு அப்படின்னா ரூட் ஆஃப் 10h divided by 3g அப்படின்னு எடுத்துச்சு. இப்போ இது அடுத்தது வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஹைட் வந்து 4 meters கொண்டு போனேன். அப்போ இந்த பாயிண்ட்ல பார்ட்டிகளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னா mg into 4 which is equal to 4mg. mg into 4 which is equal to 4mg. இப்போ இந்த பாயிண்ட் கிரவுண்ட். ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. இப்போ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4mg minus 0 which is equal to 4mg. இப்போ இந்த இடத்துல நான் பால் பிளேஸ் பண்ணும்போது இது கீழே கிரவுண்ட் வர்றதுக்கு எடுத்துட்ட டைம் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 10h divided by 4g. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 3mgலேருந்து 4mg இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதிலிருந்து இந்த வேல்யூவாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா டைம் கம்மியாகும். இதை தான் வந்து நம்ம எதில் கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியில். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டெல்லாம் நம்ம இதை கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த Coulomb's law and electric field intensity and potential இதை பற்றின ஒரு பேசிக் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதில் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை டுவர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது. நெகட்டிவ் சார்ஜ் வந்து இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் இன்வர்ட்ஸ் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிளைம் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அவுட்வர்ட்ஸில் ஃபிட் பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்வர்ட்ஸில் வருது. இப்போ நான் 2 பாசிட்டிவ் சார்ஜை பக்கத்தில் வைக்கிறேன். ஸோ இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த டைரக்ஷனில், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் பண்ணுது. இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டை அவுட்வர்ட்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணுது. அப்போ இது ரெண்டோட ஃபீல்டு லைன்ஸும் கம்பைன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும். இட் வில் கெட் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அவுட்வர்ட்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணுது. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வில் கெட் அட்ராக்டட். இங்கே ரெண்டோட டைரக்ஷனும் சார்ஜோட டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டோட சைன்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ரிப்பல் ஆகுது. இங்கே சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அட்ராக்ட் ஆகுது. ஸோ இட் வில் கெட் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இட் வில் கெட் அன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்றது தான் நம்ம Coulomb's law எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. F is equal to Q1 Q2 divided by 4 pi epsilon naught into R square. ஸோ Q1ன்றது ஃபர்ஸ்ட் சார்ஜ், Q2ன்றது செகண்ட் சார்ஜ், Rன்றது அந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். Q1 Q2ன்னு 2 சார்ஜ் இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் R. அப்போ இதில் கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Q1 Q2 by 4 pi epsilon naught into R square. இதில் 1 by 4 pi epsilon naughtன்றது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். 1 by 4 pi epsilon naughtன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இதில் எப்சலாங் நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8.854 into 10 power minus 12. 8.854 into 10 power minus 12னு வரும். இது 1 by 4 pi epsilon நாட்டோட வேல்யூ 9 into 10 power 9. 9 into 10 power 9. ஸோ இதோட யூனிட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். இது வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுக்காக நான் இந்த வேல்யூஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபோர்ஸ், இப்போ இந்த ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு எது ரீசனாக இருக்குது?
இந்த ரெண்டு சார்ஜும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த ரெண்டு சார்ஜும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட்டட் பை த சார்ஜஸ். The force is produced due to the electric field created by a charge. அப்போ இதிலிருந்து E is equal to F divided by Q or F is equal to E into Q. அப்போ ஒரு சார்ஜில் இருக்க ஃபோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஒரு சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா the force created with respect to the charge. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது அப்படின்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு சார்ஜ் வந்து அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஸ்டன்ஸ் வந்து D அப்படின்னு வச்சுக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வர அந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இது வேற ஒரு சார்ஜ் இருக்குது, இது எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஸ்டன்ஸ் D. ஸோ இது D1ன்னு வச்சுக்கோம். இது ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q1, இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து D1. இது செகண்ட் சார்ஜ் Q2, இது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா D2. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வேறு டிஸ்டன்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரே மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஒரே டிஸ்டன்ஸுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். வேறு மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க சார்ஜஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சார்ஜோட வேல்யூம். ஒன்று அந்த சார்ஜோட வேல்யூம், இன்னொன்று வந்து அந்த சார்ஜோட மாஸ், அப்புறம் அந்த சார்ஜோட ஸ்ட்ரென்த். இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா அதோட பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு சார்ஜ் என்ன வேல்யூம்க்கு இருக்குது, அதோட மாஸ் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு சார்ஜும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வேறு டிஸ்டன்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணுது. இப்போ இதிலிருந்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் எதை பேஸ் பண்ணி கிடைக்குது அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டிஸ்டன்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சார்ஜோட பொட்டன்ஷியல். ஒரு சார்ஜினால எவ்வளோ தூரத்துக்கு அதோட ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றது தான் என்ன அப்படின்னா அந்த சார்ஜோட பொட்டன்ஷியல். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சைல்டு இருக்குது, ஒரு 3 இயர்ஸ் சைல்டு இல்லை 4 இயர்ஸ் சைல்டு, ஏதோ ஒரு சைல்டு இருக்குது, அது கையில் ஒரு பால் இருக்குது, அந்த பாலை வந்து த்ரோ பண்ணுது. அந்த சைல்டு ஒரு பால் கையில் வச்சுருக்கு, அந்த பாலை வந்து த்ரோ பண்ணுது. ஸோ இந்த பால் வந்து என்ன டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் கோ டு மேக்ஸிமம் ஆஃப் 5 மீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ 5 மீட்டர்ஸ்க்கு அது பாலை த்ரோ பண்ணுது. அப்போ ஒரு சைல்டோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா ஒரு பாலை அதை த்ரோ பண்ணும்போது the ball will go up to 5 meters. இப்போ இது ஒரு யங் மேன் இருக்காரு, இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு, அவர் வந்து அதே பாலை த்ரோ பண்ணுறாரு. ஸோ அதே பாலை அவர் த்ரோ பண்ணும்போது the ball can reach a maximum distance of எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரை அந்த பால் வந்து ரீச் ஆகும் அப்படின்னா it will cross more than 10 meters. ஸோ அது எவ்வளோ வேணாலும் போகலாம். the ball will cross around 20 meters வரை கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் பிளேயரால் பாலை வந்து த்ரோ பண்ண முடியும். மோர் தேன் 20 மீட்டர்ஸ் கூட பாலை வந்து த்ரோ பண்ண முடியும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டோட பொட்டன்ஷியல் வேறு மாதிரி இருக்குது, அந்த கிரிக்கெட் பிளேயரோட பொட்டன்ஷியல் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சைல்டு அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால இந்த பால் ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கும். இந்த யங் மேன் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், கிரிக்கெட் பிளேயர் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அதிகம், அதனால டிஸ்டன்ஸும் அதிகம். ஸோ நமக்கு ஆல்ரெடி பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்ன்னு தெரியும். அப்போ இதிலிருந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல்ன்றது ஒவ்வொரு கேரக்டருக்கும் மாறும் அப்படின்றத வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்து வேல்யூமை பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா அந்த மெட்டீரியலோட பொட்டன்ஷியல் வந்து மாறுது. சரி, இப்போ ஜென்ரலாக நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். எதில்? கைனமேட்டிக்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். சார்ஜை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா
force F is equal to electric field produced by the charge. Force என்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா the electric field produced by the charge பேஸ் பண்ணியிருக்கோம். So F is equal to EQ. அப்போ இதிலிருந்து நான் இதை கொண்டு போய் இங்கே மேலே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக EQ இன்டூ டி. ஸோ ஆல்ரெடி நமக்கு E இன்டூ டின்றது என்ன தெரியும்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை என்ன டிஸ்டன்ஸுக்கு ஒரு சார்ஜால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ E இன்டூ டின்றது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஃப்ரம் திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்டூ சார்ஜ். Electric potential into charge. From this V, electric potential is equal to potential energy divided by electric potential energy is equal to potential energy divided by Q. Potential energy divided by Q. அப்ப இதிலிருந்து அடுத்த ஸ்டேஜ், இப்போ இதிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா potential electric potential energy is equal to potential energy per unit charge. Potential இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா total charges ஓட potential energy டிவைட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா potential energy of a charge. ஒரு சார்ஜோட potential energy என்னன்றது கிடைச்சிரும். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். சரி, இப்போ இதிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் நான் போறேன். அப்ப இதிலிருந்து potential difference அப்படின்றது என்ன அப்படின்னா potential difference அப்படின்றது என்ன அப்படின்னா the energy potential energy ஓட difference divided by Q. so potential என்றது potential energy by Q. அப்ப potential difference என்றது the difference in potential energy divided by Q. so இந்த difference in potential energy எல்லாம் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? so இந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? so potential energy difference வந்து first stage. first stageல potential energy ஓட difference வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா potential energy difference ஈக்குவலா இருந்தது அப்படின்னா particles வந்து travel ஆகாது அப்படின்னு பார்த்தோம். எப்ப பார்ட்டிகிள் வந்து travel ஆகும் அப்படின்னா if there is a potential energy difference இருந்ததுன்னா travel ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதுலயும் இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக டைமோட வேல்யூ என்னவாயிடும் அப்படின்னா கம்மியாயிடும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து கம்மியாயிடும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து அதிகமாகும் போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அதிகமாகும். அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான டைம் வந்து என்னவாயிடும் அப்படின்னா கம்மியாயிடும். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் அதிகமாகும் போது டிராவல் ஆகிறதுக்கான டைம் வந்து என்னவாயிடும் அப்படின்னா கம்மியாயிடும். நம்ம கைனமேட்டிக்ஸ்ல பார்க்கும்போது டிராவல் டைம் அப்படின்றது எதோட டிராவல் டைம் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகளோட டிராவல் டைம் பார்த்தோம். இதே இது எலக்ட்ரிசிட்டியில் நம்ம பார்க்கும்போது எதோட டிராவல் டைம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சார்ஜோட டிராவல் டைம். ஸோ எலக்ட்ரிக்கல்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா ஸோ எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தட் இஸ் VA மைனஸ் VB அதிகமாச்சு அப்படின்னா ஏலிருந்து பிக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து என்னவாயிடும் அப்படின்னா கம்மியாயிடும். ஏலிருந்து பிக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து என்னவாயிடும் அப்படின்னா கம்மியாயிடும். இப்போ VA மைனஸ் BB கம்மியாக இருந்தது அப்படின்னா இதே ஏலிருந்து பிக்கு அதே சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏலிருந்து பிக்கு என்ன அதோட சார்ஜஸோட நம்பர்ஸோ அதே சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அது எடுத்துக்கிறதுக்கு டைம் வந்து என்னவாயிடும் அப்படின்னா அதிகமாயிடும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்தளவில் நம்ம ஒரு பக்கம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம். ஒரே பார்ட்டிகிள் தான் ட்ராவல் ஆகுது. ஆனால் அது ட்ராவல் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால் டைம் கம்மியாகுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்தால் டைம் அதிகமாகுது.
அதே மாதிரி தான் இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதே சார்ஜ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன மாறுச்சு அப்படின்னாலும் அதே சார்ஜ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைம் கம்மியாகுது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா டைம் அதிகமாகுது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியாக இருந்தால் டைம் கம்மியாகும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தால் டைம் கம்மியாகும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தால் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் கம்மியாகிடும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதே சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் அதிகமாகிடும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இப்போ எது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அந்த சார்ஜ் என்ன சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது டிவைடட் பை டைம், இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா கரண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். The charge transfer varies with respect to time in potential due to the potential difference variation. So இப்போ சார்ஜ் பை டைமை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா கரண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால் டைம் கம்மியாகும், டைம் கம்மியாக இருந்ததுன்னா கரண்ட் அதிகமாகும். அதே இது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா டைம் வந்து அதிகமாகிடும். ஸோ டைம் அதிகமாச்சு அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ கம்மியாகிடும். இதிலிருந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் நம்ம எடுப்போம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட்டோட வேல்யூ அதிகம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா கரண்ட்டோட வேல்யூ கம்மி. Therefore current is directly proportional to potential difference. I is directly proportional to V. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் கான்செப்ட் இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அநேகமாக ஓரளவு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா இதே போர்ஷன் வர என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சரி, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் வேணும் இல்லையா? ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் வேணும் இல்லையா? இப்போ மெக்கானிக்கலில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிளேட் இருந்தது. ஸோ பிளேட் இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா பார்ட்டிக்கிள் இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆச்சு. இப்போ இது இந்த இடத்துல ஒரு வால் இருக்குது, இங்கே ஒரு பால் நான் வைக்கிறேன். இந்த இடத்துல இது ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இது வால் 1, இது வால் 2. இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குது, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு பாலை நான் வச்சேன்னா உடனே லோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்துருமா? வராது. கண்டிப்பாக இதில் என்ன வேணும் அப்படின்னா ஒரு கனெக்டிங் மீடியம் வேணும். கனெக்டிங் மீடியம் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து ரோல் ஆகி கீழே வரும். சப்போஸ் இந்த கனெக்டிங் மீடியம் இல்லை அப்படின்னா, இப்போ இங்கே கனெக்டிங் மீடியம் இல்லை அப்படின்னா இந்த பால் வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா மூவ் ஆகாது. கனெக்டிங் மீடியம் இல்லை அப்படின்னா பால் வந்து மூவ் ஆகாது. அப்போ எதுக்குமே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா கனெக்டிங் மீடியம் இருக்கணும். இப்போ மெக்கானிக்கலில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பிளேட்டு, வுட்டு, ஏதோ ஐஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு மீடியம் வச்சுக்கிறோம். ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு மீடியம் இருக்கும். இப்போ அதே மாதிரி நமக்கு எலக்ட்ரிசிட்டியில் ஒரு மீடியம் வேணும். இந்த மீடியமை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்டர். இந்த மீடியமை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்டர். அப்போ ஒரு கண்டக்டர் இருந்தது அப்படின்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா, இப்போ நான் ஒரு மீடியம் வச்சுருக்கேன். ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, ஒரு லோ பொட்டன்ஷியல் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மீடியம் இருக்குது. இப்போ இதில் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா இதை வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? இந்த கண்டக்டர் இன்சுலேட்டர்ன்றது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலோட எனர்ஜி கேப்பை பேஸ் பண்ணி சொல்கிறோம். நம்ம யூஸ் பண்ண அந்த மீடியம், நம்ம என்ன மீடியம் யூஸ் பண்ணோமோ அதோட அதோட எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? அதோட எனர்ஜி கேப்பை பேஸ் பண்ணி சொல்கிறோம். இப்போ ஜென்ரலாக எல்லா மீடியமுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வேலன்ஸ் பேண்ட், ஒரு கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். ஒரு வேலன்ஸ் பேண்ட், ஒரு கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். இப்போ வேலன்ஸ் பேண்ட்னா என்னென்னா ஒரு மெட்டல் இருக்குது அப்படின்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேலன்ஸ் பேண்டுன்னு சொல்கிறோம்.
ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபில்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எதில் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த மெட்டீரியல் மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எனர்ஜி அப்ளை பண்ணுறேன். என்ன எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்குது. இங்கே ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்க சார்ஜஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுது. வேலன்ஸ் பேண்டில் இருக்க சார்ஜஸ் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுது. இப்போ நான் ஒரு வெரி வெரி லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது, ரொம்ப லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு, வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை விட கண்டக்ஷன் பேண்டில் அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கண்டக்டர். இங்கே வேலன்ஸ் பேண்டில் 3 எலக்ட்ரான் தான் இருக்குது, ஆனால் இங்கே கண்டக்ஷன் பேண்டில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு சார்ஜஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கண்டக்டர். இது இந்த லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நான் இன்னொரு மெட்டீரியலில் அப்ளை பண்ணுறேன். இந்த மெட்டீரியலில் நான் அப்ளை பண்ணுறேன். லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது இது மூவ் ஆகலை. நான் கொஞ்சம் எனர்ஜி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனர்ஜியை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் எனர்ஜியில் என்ன ஆகுது அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு சார்ஜஸ் மூவ் ஆகுது. ஆனால் வேலன்ஸ் பேண்டை விட கண்டக்ஷன் பேண்டில் இருக்க சார்ஜஸோட நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது, லோ அமௌண்ட்டில் எனர்ஜி நான் அப்ளை பண்ணும்போது சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. எங்கே? வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு there is no charge transfer. நான் என்ன பண்ணுறேன்? எனர்ஜியை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனர்ஜியை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா செமி கண்டக்டர்ஸ். அதாவது லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது சார்ஜஸ் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகல. அப்போ அது வந்து என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா நான் கண்டக்டிங் மீடியமாக ஆக்ட் ஆகுது. இது கொஞ்சம் எனர்ஜியை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அப்போ இது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா கண்டக்டிங் மீடியமாக மாறிடுச்சு. ஸோ இந்த போர்ஷனில் நான் கண்டக்டிங் மீடியம், இந்த போர்ஷனில் கண்டக்டிங் மீடியம். அப்போ இது ரெண்டாவுமே ஆக்ட் ஆகுது, கண்டக்டராகவும் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று நான் கண்டக்டராகவும் ஆக்ட் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செமி கண்டக்டர்ஸ். செமி கண்டக்டர்னா என்னென்னா பார்ஷியலாக நான் கண்டக்டிங் மீடியமாக ஆக்ட் ஆகும், பார்ஷியலாக கண்டக்டிங் மீடியமாக ஆக்ட் ஆகும். இந்த நான் கண்டக்டிங் மீடியமுக்கு காமன் நேம் என்ன அப்படின்னா இன்சுலேட்டர். நான் கண்டக்டிங் மீடியமுக்கு காமன் நேம் என்ன அப்படின்னா இன்சுலேட்டர். நம்ம என்னதான் எனர்ஜி அப்ளை பண்ணாலும் வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகல அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி வேணாலும் நீ அப்ளை பண்ணிக்க, ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன், இங்கேருந்து நான் இங்கே மூவ் ஆக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிச்சுன்னா அந்த மெட்டீரியலுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்சுலேட்டர். ஸோ திரும்ப ஒரே ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணுறேன். வேலன்ஸ் ஒரு சின்ன எனர்ஜி கொடுக்கும்போது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. மல்டிப்புளாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை விட அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு பேர் என்ன அப்படின்னா கண்டக்டர். நான் அதே லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொண்டு போய் இன்னொரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். அப்போ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் இல்லை. நான் கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியில் there is no movement of electrons from valence band to conduction band. இது நான் எனர்ஜி லெவலில் ரைஸ் பண்ணும்போது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இது ரெண்டு மீடியமாக ஆக்ட் ஆகுது. ஒன்று கண்டக்டிங் மீடியம், இன்னொன்று வந்து நான் கண்டக்டிங் ஆர் இன்சுலேட்டிங் மீடியமாக ஆக்ட் ஆகுது. அப்போ இதை நான் என்ன சொல்கிறேன்னா செமி கண்டக்டர்ஸ். பார்ஷியலாக கண்டக்ட் பண்ணுது, பார்ஷியலாக இன்சுலேட் பண்ணுது. மூணாவது மெட்டீரியல் என்ன அப்படின்னா நீ என்ன வேணாலும் அப்ளை பண்ணிக்க, இங்கே தான் இருப்பேன், நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு அடம் பிடிச்சது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வேலன்ஸ் பேண்டில் தான் இருப்பேன், இதை விட்டு நகர மாட்டேன்னு அடம் பிடிச்சதுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ். ஸோ இந்த மீடியம் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேரி ஆகும். ஒரு மெட்டீரியல் வந்து கண்டக்டிங் மீடியமாக இருக்கும், ஒரு மெட்டீரியல் இன்சுலேட்டிங் மீடியமாக இருக்கும், ஒரு மெட்டீரியல் வந்து செமி கண்டக்டிங் மீடியமாக இருக்கும். ஸோ இதில் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டக்டிங் மீடியம்னு எடுத்துட்டோம்னா கோல்டு, காப்பர், அலுமினியம், சில்வர்,
இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டக்டிங் மீடியம். கோல்டு, காப்பர், அலுமினியம், சில்வர். இதில் பெஸ்ட்டு கண்டக்டிங் மீடியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர், அடுத்தது காப்பர், அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் அலுமினியம். இப்போ சில்வர், காப்பர்லாம், சில்வர், கோல்டெல்லாம் கொண்டு போய் நம்ம கண்டக்டிங் மீடியமாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்? அதோட ரேட் வந்து பயங்கர காஸ்ட்லி. நான் வந்து என்னோட நாடு வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடு, நான் வந்து சில்வர்லேயே கண்டக்டிங் லைன் போடுறேன் அப்படின்னாலும் பணம் பார்த்தாது கண்டிப்பாக. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போடணுன்னா எவ்வளோ சில்வர் தேவைப்படும், அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும். ஸோ அப்போ சில்வரோ கோல்டோ வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா கண்டக்டிங் மீடியமாக யூஸ் பண்ண முடியாது. டியூ டு இட்ஸ் ஹையஸ்ட் ரேட்ஸ், ஹையஸ்ட் காஸ்ட், ஹையர் காஸ்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பரையும் அலுமினியமையும் யூஸ் பண்ணுறோம். இதில் காப்பரும் வந்து ரேட்டு கூட தான். அதனால தான் லாங் டிரான்ஸ்மிஷனுக்கு இப்போ நெய்வேலியிலேருந்து திருச்சி, கோயம்புத்தூர், மதுரைக்கெல்லாம் கொண்டு வரதுக்கு நம்ம காப்பரில் பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், எலக்ட்ரிக் பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதனால தான் எதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அலுமினியமில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம்லாம் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஸோ இது உங்களுக்கு இப்போதைக்கு இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு இது தேவையில்லை. ஸோ இது ஜென்ரல் டாபிக். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டக்டிங் மீடியம், இதெல்லாம் வந்து கண்டக்டிங் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இன்சுலேட்டிங் மீடியம். இன்சுலேட்டிங் மீடியம் அப்படின்றது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா போர்சலன் டைல், போர்சலன் டைல்ன்றது இன்சுலேட்டிங் மீடியம். அடுத்தது வந்து இனர்ட் கேஸஸ், இனர்ட் கேஸஸ் ஆர் நோபல் கேஸஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இதுலாம் வந்து என்ன அப்படின்னா டைட்லி பேக்டாக இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால நம்ம என்ன எனர்ஜி அப்ளை பண்ணாலும் அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே போகாது அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு போகாது. அப்போ இந்த மெட்டீரியல்லாம் போர்சலன் டைல், இனர்ட் கேஸு, கிளாஸ், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வுட், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சுலேட்டிங் மீடியம். ஸோ இதிலெல்லாம் நம்ம என்ன எனர்ஜி அப்ளை பண்ணாலும், எவ்வளோ ஹியூஜ் எனர்ஜி அப்ளை பண்ணாலும் இதில் வந்து ரொம்ப அதிகமான அளவில் என்ன ஆகிடாது அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஸோ ரொம்ப 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 மினிமமாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ். அடுத்தது லாஸ்ட்டாக செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த செமிகண்டக்டர்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டேன், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது இது வந்து என்னவாகாது அப்படின்னா கண்டக்ட் பண்ணாது. இது எனர்ஜி நான் கொஞ்சம் அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கண்டக்டிங் மீடியமாக மாறிடும். ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனியம், சிலிக்கான், ஆர்சனிக், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர்ஸ். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர்ஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரிகிறது. என்ன தெரியுது அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு சார்ஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜியிலேருந்து ஹை பொட்டன்ஷியல் எப்படி வந்தது அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை சார்ஜஸ், ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ். லோ பொட்டன்ஷியல்ன்றது லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ் அண்ட் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹை பொட்டன்ஷியல், ஒரு லோ, இது ஒரு ஹை பொட்டன்ஷியல், இது ஒரு லோ பொட்டன்ஷியல், இது ரெண்டையும் நான் ஒரு மீடியமாக வச்சு கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதில் சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வீன்ற வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகுது. இப்போ சார்ஜ் இங்கேருந்து இங்கே வருது. ஸோ இது சார்ஜ் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், இதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து டி அப்படின்னா அப்போ அந்த சார்ஜோட வெலாசிட்டி வந்து வி. சரி, இப்போ இதை தான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டர்னலாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மீடியமில் நம்ம சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த மீடியம் வந்து கண்டக்டிங் மீடியமாக இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்போ அந்த மீடியம் வந்து ஏதோ ஒரு மீடியம்
இட் ஹஸ் சம் ரெஸ்ட்ரிக்டட். இப்போ அந்த மீடியமில் வந்து என்ன அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா பாண்டட் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பாண்டட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அது ஒரு ஹை பாண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த சார்ஜ் வந்து உள்ளே வருது இல்லையா, இப்போ இங்கே சார்ஜ் வந்து இந்த மீடியம்குள்ளே உள்ளே வருது இல்லையா, இந்த மீடியம்குள்ளே உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் வந்து இந்த எலக்ட்ரான் மேலே மோதுது, மோதிட்டு இந்த பக்கம் வருது, வந்துட்டு இந்த எலக்ட்ரான் மேலே மோதுது. ஸோ கொலைட் ஆகிட்டு திரும்ப இந்த பக்கம் போகுது, இதில் இருக்க எலக்ட்ரான் மேலே மோதுது, திரும்ப இங்கே வந்து இந்த எலக்ட்ரானில் மோதி இட் டேக்ஸ் டைவர்டட். அப்புறம் திரும்ப இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இதோட பாத் வந்து மாறிக்கிட்டே போய் இந்த மீடியம் விட்டு வெளியில் வருது. ஸோ அப்போ உள்ள ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா, இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ ஒரு பாண்டட் எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா இப்போ இந்த சார்ஜ் உள்ள வந்து இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகுது. ஸோ இதில் கிரியேட் ஆகிற வெலாசிட்டியை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகுது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும், கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் கரண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ட்ரிஃப்டிங் அந்த வெலாசிட்டி தட் இஸ் ட்ரிஃப்டிங் வில் பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சரி, இப்போ இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மீடியம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மீடியமில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மீடியமில் வந்து பாண்டட் சார்ஜஸ் நிறையா இருக்குது. இப்போ இதில் ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் இருக்குது, இந்த மீடியமில் ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் இருக்குது, இதில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது, இட் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதோட ஏரியா வந்து ஏ, டிஸ்டன்ஸ் வந்து டெல் எக்ஸ். அப்போ வேல்யூம்ன்றது ஏரியா இன்டூ லென்த், அப்போ ஏ இன்டூ டெல் எக்ஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னா வேல்யூம். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இருக்க எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ். ஸோ இதில் இருக்க எலக்ட்ரான்ஸோட நம்பர் n இன்டூ இ. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவான்டைசேஷன், Q இஸ் ஈக்குவல் டு n இன்டூ வின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்மால் வேல்யூமில் இருக்க சார்ஜஸ், என்னன்றது நம்பர்ஸ், ஈன்றது எலக்ட்ரான்ஸ். சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட குவான்டைசேஷனாக தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்மால் வேல்யூமில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் வேல்யூமில் இருக்கக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NEA இன்டூ டெல் எக்ஸ். இந்த ஏ இன்டூ டெல் எக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இதிலிருந்து நம்ம கரண்ட்ன்றது என்னது I இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை Tன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிறது ஸ்மால் வேல்யூம் ஆஃப் சார்ஜஸ். இது இந்த போர்ஷனை இந்த டெல் எக்ஸை விட்டு இது மூவ் ஆகுறதுக்கு எடுத்துக்கிற டைம், ஸ்மால் டைம் வந்து டெல் டி அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த டெல் கியூ வந்து அந்த டெல் எக்ஸ்ன்ற போர்ஷனை விட்டு மூவ் ஆகுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து என்ன அப்படின்னா டெல் டி அப்படின்னு வச்சுக்குவோம். சரி, இப்போ டெல் கியூவோட வேல்யூ என்னது NEA இன்டூ டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல் டி. ஸோ டெல் கியூவோட வேல்யூ NEA இன்டூ டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல் டி. இப்போ எக்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், டீன்றது டைம். அப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு NEA இன்டூ VD, which is equal to NEA into VD. Therefore, the value of current is equal to NEA into VD. I is equal to NEA into VD. இப்போ இதிலிருந்து I divided by A is equal to NE into VD அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஐன்றது கரண்ட், ஏன்றது ஏரியா. ஐன்றது கரண்ட், ஏன்றது ஏரியா. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா மாஸ் டிவைடட் பை ஏரியா. மாஸ் டிவைடட் பை ஏரியா அப்படின்றது என்னது சர்ஃபேஸ் டென்சிட்டின்னு தெரியுமா? சர்ஃபேஸ் டென்சிட்டி. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சாலிட் மெக்கானிக்ஸில் பார்த்துருக்கோம். மாஸ் பை ஏரியான்றது சர்ஃபேஸ் டென்சிட்டி. அப்போ கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியான்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியான்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் டென்சிட்டி. ஸோ ஜே, இதை வந்து நான் எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னா ஜே இஸ் ஈக்குவல் டு NE into VD. கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர்,
divided by area ஓட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ NE into VD ஆம்பியர் per மீட்டர் ஸ்கொயர், ஆம்பியர். ஸோ இது வந்து ஆம்பியர் ஏரியாவில் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ. சரி, இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், I is equal to NE A into VD. VDன்றது என்ன அப்படின்னா drift velocity. VDன்றது என்ன அப்படின்னா drift velocity. இன்னொன்று ஜென்ரலாகவே நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் F is equal to E into Q அப்படின்னு தெரியும். Qன்றது என்ன அப்படின்னா N into E. இப்போ என்னோட வேல்யூ 1 யூனிட், N is equal to 1 யூனிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா F is equal to E into E. F is equal to E into E. எலக்ட்ரான் into electric field produced by that electron. இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட ஃபோர்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ கைனமேட்டிக்ஸில் நமக்கு என்ன தெரியும், F is equal to M into A. கைனமேட்டிக்ஸில் நமக்கு என்ன தெரியும், F is equal to M into A. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா MA is equal to E into E. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் is equal to மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அப்போ இதிலிருந்து A is equal to E into E divided by M. ஏன்றது என்னது, ஆக்சலரேஷன். ஸோ இப்போ சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ ஒரே மீடியமாக இருந்ததுன்னா இதோட வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அப்போ அதில் ஆக்சலரேஷன் வந்து நமக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. இப்போ நான் இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, ஒரு லோ பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகுது, வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஸோ நமக்கு என்ன தெரியும், வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் தெரியுமா, வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், V is equal to U plus AT. இப்போ யூக்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா V is equal to AT. V is equal to AT. ஸோ இங்கே இருக்க வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி is equal to A into அந்த மீடியமை கிராஸ் பண்ணக்கூடிய ஆவரேஜ் டைம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இந்த இதில் ஒவ்வொரு இடத்துலையும் வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஹிட்டுக்கு அப்புறம் இருக்க வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதில் இருக்க டைமை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் டைம். அந்த டைம் வந்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் டைம். ஸோ இந்த ஆவரேஜ் டைமை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ரிலாக்ஸேஷன் டவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். VD is equal to A into tau. அப்போ இதிலிருந்து A is equal to VD divided by tau is equal to EE divided by M. As the velocity is opposite to current, velocity flows in the direction opposite to current. நமக்கு இங்கே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, வெலாசிட்டியும் கரண்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே ஜென்ரல் டேர்ம் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால ஸோ நமக்கு இங்கே என்ன வரணும் அப்படின்னா VD by tau is equal to EE by M. அப்போ VD is equal to minus EE divided by M into tau R. ஸோ இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கரண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால மைனஸ் EE by M into tauன்னு எழுதுகிறோம். இதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும், I is equal to NEA into VD. இங்கே நம்ம மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ VD is equal to minus EA divided by M into tau அப்படின்னு தெரியுது. இப்போ இதை கொண்டு போய் இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். therefore I is equal to N into E into A into VDக்கு பதிலாக minus EE divided by M into tau. அப்போ இதிலிருந்து I is equal to minus N into E square E divided by M into tau. N into E square E divided by M into tau. ஸோ இன்னொன்று நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு டிஸ்டன்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த டிஸ்டன்ஸை நம்ம டின்னு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இந்த இடத்துல டிக்கு பதிலாக நான் லென்த் எல்ன்னு வச்சுக்கிறேன். எல்ன்ற டிஸ்டன்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இதிலிருந்து V is equal to E into L or E is equal to V divided by L. ஸோ டிஸ்டன்ஸை வந்து எல்னும் எடுத்துக்கலாம் வீனும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்ல. ஸோ இப்போ therefore from this I is equal to minus N into E square divided by M into Eக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா V divided by L into tau. ஸோ Vன்றது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்.
Lன்றது லென்த்து, Aன்றது ஏரியா, NEன்றது குவான்டைசேஷன், Eன்றது எலக்ட்ரான், Mன்றது மாஸ் ஆஃப் தட் சார்ஜ். Mன்றது மாஸ் ஆஃப் தட் சார்ஜ். Mன்றது mass of the charge. So from this V is equal to I into M divided by N E square A into tau into L அப்படின்றது minus or V is equal to I into minus M divided by N into E square tau into L divided by A. இதை தான் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. இதை தான் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது V is equal to I into rho L divided by A. ரோவோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் M divided by N into E square into tau. ஏன் மைனஸ் வருது? இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸை அப்போஸ் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆகும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சார்ஜ் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணுது. அப்போ இந்த சார்ஜ் ரிட்டர்ன் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி ட்ரிஃப்ட் ஆகி இந்த சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால இதோட வேல்யூ எதில் வந்திருக்கு அப்படின்னா நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக ரோவோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னா M divided by N into E square into tau. M divided by N into E square into tau. மாஸ் மாற மாற ரெசிஸ்டிவிட்டி மாறும். ஸோ ரிலாக்ஸேஷன் டைம் மாறும்போதும் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ மாறும். ஸோ ஃப்ரம் திஸ் M divided by N into E square by tauன்றது ரோ. இந்த ஹோல் செட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா V is equal to I into R. ஸோ ஒரு மீடியம் இருக்குது, ஒரு மீடியமில் வந்து பாண்டட் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாண்டட் சார்ஜஸ் எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்றதை பேஸ் பண்ணி அதோட ரெசிஸ்டிவிட்டி மாறும். அதோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி அதோட ரெசிஸ்டிவிட்டி மாறும். ரெண்டாவது இதோட லென்த் அண்ட் ஏரியா, லென்த் அண்ட் ஏரியாவை பேஸ் பண்ணியும் என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிலாக்ஸேஷன் டைம். ரெசிஸ்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ ரிலாக்ஸேஷன் டைம் அதிகமாக இருந்ததுன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகிடும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி வேறு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, மாஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ மாஸ் அதிகமாகும் போது ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும், உள்ளே இருக்க பாண்டட் சார்ஜஸோட மாஸ் அதிகமாகும் போது ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். அப்போ ரெசிஸ்டன்ஸும் என்னவாகும் அப்படின்னா அதிகமாகிடும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா. ஸோ ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. R is inversely proportional to A and R is directly proportional to L. அப்போ லென்த் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும், ஏரியா அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம்ஸ். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம்ஸ். சரி, இப்போ கொலிஷன் நடக்குது, உள்ள கொலிஷன் நடந்து சார்ஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சார்ஜ் வந்து வீக்காக இருந்ததுன்னா என்ன ஆகும்? சார்ஜ் வீக்காக இருந்தாலோ இல்லை உள்ளே இருக்க பாண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து வீக்காக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜ் கொலைட் ஆகும்போது அது எலாஸ்டிக் கொலிஷனாக ஆக்ட் ஆகும். ஸோ கொலிஷனில் ரெண்டு டைப் ஆஃப் கொலிஷன் இருக்குது. ஒன்று எலாஸ்டிக் கொலிஷன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று எலாஸ்டிக் கொலிஷன், இன்னொன்று இன்எலாஸ்டிக் கொலிஷன். எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன? ஸோ எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தால் ஒரு சார்ஜ் வந்து இன்னொரு சார்ஜ் மேலே ஹிட் பண்ணுது. அப்போ ரெண்டு சார்ஜும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜும் செகண்ட் சார்ஜும் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன், எலாஸ்டிக் கொலிஷன்னு சொல்லுவோம். இப்போ இது ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து ரெண்டாவது சார்ஜ் மேலே ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சார்ஜுமே ஒரே வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுனாலோ இல்லை ரெண்டு சார்ஜுமே ரெஸ்ட்டுக்கு போச்சு அப்படின்னாலோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கொலிஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வில் கெட் டேமேஜ்டு and the weight of mass of electron will be getting reduced. mass of electron வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். mass of electron வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். இந்த டேமேஜ் ஆகிற போர்ஷன் வந்து
இந்த டேமேஜ் ஆகிற போர்ஷன், இந்த டேமேஜஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டீரியல்லேருந்து இந்த டேமேஜ்ன்றது என்னவா ரேடியேட் ஆகும் அப்படின்னா இட் வில் ரேடியேட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஸோ அந்த மெட்டீரியலுக்குள்ளேருந்து டேமேஜஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹீட்டை பேஸ் பண்ணி ஹீட்டாக ரேடியேட் ஆகும். அப்போ இங்கே ஹீட்டுக்கு எதெல்லாம் ரெஸ்பான்சிபிள்? ஒன்று வந்து பாண்டட் சார்ஜஸ், இன்னொன்று வந்து ஃப்ளோ ஆகிற சார்ஜஸ், இன்னொன்று வந்து பாண்டட் எலக்ட்ரான்ஸ், ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஸோ நம்ம ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ சார்ஜ் ஃப்ளோ ஆகும்போது ஒரு பாண்டட் எலக்ட்ரானை வந்து ஹிட் பண்ணுது அப்படின்னா கொலிஷன் அக்கர் ஆகும். இட் மைட் பி அன் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் கொலிஷன். இந்த கொலிஷன் நடக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகி அதோட மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த டேமேஜஸ் என்னவா ரேடியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக ரேடியேட் ஆகும். இப்போ சாதாரணமாக 2 கல் எடுத்து வரசணும் அப்படின்னா ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதே தான் இதுலையும். ஸோ எதனால ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகுது? 2 கல்லை வந்து நம்ம கொலைட் பண்ணும்போது அந்த ஸ்டோனில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொலைட் ஆகுது. அப்போ அது வந்து என்னவா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பார்க்காக மாறுது. அந்த ஸ்பார்க் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட். அந்த இடத்த தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக சூடாக இருக்கும். இல்லை ஒரு மெட்டல் ஸ்கிராப்பை வந்து நம்ம கட் பண்ணுறோம், ஒரு மெட்டல் ஸ்கிராப்பை வந்து வச்சு கட் பண்ணுறோம். ஒரு மெட்டல் இருக்குது, இதை வந்து ஒரு ஆக்ஸா வச்சு கட் பண்ணுறோம், பிளேடை வச்சு கட் பண்ணுறோம், ஹாக்ஸா பிளேடை வச்சு கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீட்டாக இருக்கும். எதனால? அந்த மெட்டீரியலில் இருக்க எலக்ட்ரான்ஸ், அந்த மெட்டீரியலில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்போது அது என்னவா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஹீட்டுக்கு எது ரெஸ்பான்சிபிள்? ஒன்று ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், இன்னொன்று பாண்டட் சார்ஜஸ். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் எப்போ இருக்கும்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்து கரண்ட் இருந்தது அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். பாண்டட் சார்ஜஸ் எப்போ இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா பாண்டட் சார்ஜஸ் இருக்கும். ஸோ ரெண்டே விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் எப்போ இருக்கும்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா பாண்டட் சார்ஜஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இந்த சார்ஜஸ் வந்து இந்த சார்ஜஸ் பாண்டட் எலக்ட்ரான்ஸை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். இந்த சார்ஜஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகும். எலக்ட்ரான்ஸோ சார்ஜஸோ என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகும். இந்த டேமேஜ் என்னவா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட்ன்றது என்ன அப்படின்னா பவர். அந்த பவர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது என்ன அப்படின்னா ஹீட் எனர்ஜி. சரி, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணுறேன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணும்போது சார்ஜ் ஃப்ளோ ஆகும், அதை கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கரண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணி டேமேஜ் பண்ணும். ஸோ அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஃபோர்ஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ என்ன ட்ராப் இருக்கும்? the value of current into resistance which is equal to V. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருந்தோம், என்ன அப்படின்னா V is equal to IR அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதிலிருந்து current is directly proportional to voltage and inversely proportional to resistance. இதுதான் வந்து என்ன அப்படின்னா Ohms Law. அப்போ V is equal to I into R. ஸோ ஃப்ரம் திஸ் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பவர்ன்றது என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஜென்ரலாக மெக்கானிக்கலில் பவர்ன்றது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ எஃப்ன்றது ஃபோர்ஸ், பின்றது வெலாசிட்டி. எஃப்ன்றது ஃபோர்ஸ், பின்றது வெலாசிட்டி. இப்போ இங்கே எலக்ட்ரிக்கல் இதை நான் எலக்ட்ரிக்கலில் ரிலேட் பண்ணும்போது பவர்ன்றது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். இங்கே ஃபோர்ஸ்ன்றதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறேன். இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே எது டிஸ்பிளேஸ் ஆக போகுது? சார்ஜ் டிஸ்பிளேஸ் ஆக போகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட். ஸோ பவர்ன்றது எலக்ட்ரிசிட்டியில் நமக்கு என்ன அப்படின்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இப்போ ரெசிஸ்டன்ஸில் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா V is equal to I into R அப்படின்னு தெரியும்.
அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ P is equal to Vக்கு பதிலாக IR into I which is equal to I square R. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஜென்ரேட் ஆகிற பவர் என்ன அப்படின்னா I square R. இந்த பவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீட் டிசிபேஷன். அதிலிருந்து ரேடியேட் ஆகிற ஹீட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹீட் டிசிபேஷன் என்ன டைமுக்கு, அதாவது I square R வந்து என்ன டைமுக்கு ஜென்ரேட் ஆகுதோ இதை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி. இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா Q அப்படின்னு சொல்லுவோம். Q அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா தெர்மோடைனமிக்ஸில். ஸோ அந்த Qன்றது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் என்ன அப்படின்னா I square into R into T. ஸோ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க, எலக்ட்ரிக்கலும் மெக்கானிக்கலும் வேறு கிடையாது. ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம மெக்கானிக்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்மூத்தாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு லோ பொட்டன்ஷியல் ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ V. இப்போ இதில் வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஸோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இதில் இருக்க வேல்யூ ஆஃப் கரண்ட். ஸோ வேல்யூ ஆஃப் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். Then I is equal to V by R. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னா I. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். The value of voltage drop V is equal to I into R. இப்போ நான் வோல்டேஜ்னா என்ன சொல்லியிருக்கேன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த பக்கம் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது. இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்கலாம், இங்கே 2V இங்கே Vன்னு இருக்கலாம். அப்போ 2V minus V is equal to V. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இங்கே V பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன வரணும் அப்படின்னா Vன்னு வரணும். ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் Vன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ இப்போ இந்த சோர்ஸோட வோல்டேஜ் Vயாக இருந்தால் நான் ஹை பொட்டன்ஷியலில் Vன்னு எடுத்துக்கிறேன், லோ பொட்டன்ஷியலில் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இதோட வேல்யூ 5 வோல்ட். இதோட வேல்யூ 5 வோல்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்குவோம். இப்போ இதில் ரெண்டு பொட்டன்ஷியல் பாயிண்ட் இருக்குது. ஒரு ஹை பொட்டன்ஷியலோட வேல்யூ 12 வோல்ட், லோ பொட்டன்ஷியலோட வேல்யூ 4 வோல்ட். அப்போ இந்த சோர்ஸோட வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படின்னா 12 minus 4 is equal to 8 வோல்ட். அப்போ இந்த சோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 8 வோல்ட். இப்போ ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கே 12 minus 4 is equal to 8ன்னு இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிம்பிளிசிட்டிக்காக இதோட வேல்யூவை 8ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 0. அப்போ 8 minus 0 is equal to 8 வோல்ட். இப்போ இங்கே இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சிமிலராக வந்துடுது. ஸோ இப்போ இதை ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இங்கே Vன்ற வோல்டேஜ் இருக்குது, இங்கே 0ன்ற வோல்டேஜ் இருக்குது. இதனால் Iன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்ன அப்படின்னா V is equal to I into R. I into Rன்ற Vன்ற வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகிடுது. நான் இங்கே Vன்ற வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். இந்த Vயில் எல்லா Vயுமே இங்கே ட்ராப் ஆகிடுது. ட்ராப் ஆகிடுச்சுன்னா இங்கே வர்ற வோல்டேஜோட வேல்யூ V minus V is equal to 0. அப்போ இங்கே இருக்க வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. இங்கே இருக்க வோல்டேஜோட வேல்யூ 0. ஸோ இதுதான் சர்க்யூட், பேசிக் சர்க்யூட். ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஒரு லோ பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த ஹை பொட்டன்ஷியலையும் லோ பொட்டன்ஷியலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹை பொட்டன்ஷியலையும் ஒரு லோ பொட்டன்ஷியலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருக்க ஹை பொட்டன்ஷியலாக நான் Vன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லோ பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ I. இதில் கரண்ட்டோட வேல்யூ I. ஸோ இப்போ இதில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா Rன்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இதில் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ I is equal to V divided by R இதிலிருந்து.
ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ I is equal to V divided by R. I is equal to V divided by R. இப்போ இந்த கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் Rன்னு இருக்கு. அப்போ இதில் V by Rன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இன்டூ Rன்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்ன அப்படின்னா V. இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்ன அப்படின்னா V. அப்போ நான் இங்கே Vன்னு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். இந்த V இங்கே ட்ராப் ஆகிடுச்சு. அப்போ இங்கே ரீச் ஆகிற பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. அப்போ இங்கே ரீச் ஆகிற பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ அப்போ இந்த பொட்டன்ஷியல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்க ஒரு பொட்டன்ஷியல் V, இங்கே இருக்க பொட்டன்ஷியல் 0. ஸோ V minus 0வோட வேல்யூ என்ன அப்படின்னா V. ஸோ இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதிலிருந்து நம்ம இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம், அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வேறு வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இது லோ பொட்டன்ஷியல், இது ஹை பொட்டன்ஷியல். இப்போ இதில் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். R1, R2, R3 அப்படின்னு 3 ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். R1, R2, R3 அப்படின்னு 3 ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V. இந்த சோர்ஸோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V. ஸோ இந்த சோர்ஸோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. அப்போ இதில் ஹை பொட்டன்ஷியலில் நான் Vன்னு எடுத்துக்கிறேன். லோ பொட்டன்ஷியலோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0 வோல்ட், ஹை பொட்டன்ஷியல் வந்து V வோல்ட் இருக்குது. இப்போ இங்கே ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல் வர்றதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். இப்போ ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு வர்றதுக்கு இது ஒரே ஒரு பாத் மட்டும்தான் இருக்குது. இது ஒரே ஒரு பாத் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த பாத் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிற சார்ஜோட வேல்யூ, அது ஃப்ளோ ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். இப்போ ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு பாத்து தான் இருக்குது. தேர் இஸ் ஒன்லி ஒன் பாத் எக்ஸிஸ்ட், ஒரே ஒரு பாத்து தான் இருக்குது அப்படின்னா அப்போ த்ரூ அவுட் த பாத் த வேல்யூ ஆஃப் சார்ஜ் வில் பி சேம். த்ரூ அவுட் த பாத் த வேல்யூ ஆஃப் சார்ஜ் வில் பி சேம். அந்த பாத் வழியாக ஃப்ளோ ஆகிற சார்ஜோட நம்பர்ஸ் எல்லா இடத்துலையுமே, இந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த இடமா இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இது எந்த இடமா இருந்தாலும் சார்ஜோட நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி அது ஃப்ளோ ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே அது ஃப்ளோ ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் சேமாக இருக்கும். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சார்ஜ் சேம், டைம் சேம்னா கரண்ட்டோட வேல்யூ வில் பி சிமிலர். ஏன்னா I is equal to dq divided by dt அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் சேமாக இருந்தது அப்படின்னா அப்போ எல்லா பாயிண்ட்லேயுமே கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். எல்லா பாயிண்ட்லேயும் கரண்ட்டோட வேல்யூ சேமாக இருக்கும். சரி, இப்போ இங்கே Vன்ற பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் R1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1. அப்போ இதில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்ன அப்படின்னா கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ I இன்ட்டு R1. ஸோ இதை வந்து நான் V1ன்னு எடுத்துக்கிறேன். இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜை V1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே Vன்ற பொட்டன்ஷியல் இருக்குது, இதில் V1ன்ற பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது. அப்போ இங்கே இருக்க பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா V மைனஸ் V1. Vயில் V1 ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த பாயிண்டில் இருக்க பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா V மைனஸ் V1. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஐன்ற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R2. அப்போ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்ன அப்படின்னா I இன்ட்டு R2. இதை நான் V2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே இருக்க பொட்டன்ஷியலோட வேல்யூ, இங்கே இருக்க பொட்டன்ஷியல் V மைனஸ் V1. இதில் V2ன்ற பொட்டன்ஷியல் இந்த ரெசிஸ்டன்ஸில் ரெடியூஸ் ஆகுது. அப்போ மைனஸ் V2. V மைனஸ் V1ல் V2 ரெடியூஸ் ஆகுது. அப்போ V மைனஸ் V1 மைனஸ் V2. அப்போ இங்கே இருக்க பொட்டன்ஷியல் V மைனஸ் V1 மைனஸ் V2. சரி, இப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R3. அப்போ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் I இன்ட்டு R3. அப்போ இந்த பாயிண்டில் இருக்க வோல்டேஜ் இதை வந்து நான் V3ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே இருக்க பொட்டன்ஷியல் V மைனஸ் V1 மைனஸ் V2. இதிலிருந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா V3ன்ற வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுது. அப்போ V மைனஸ் V1 மைனஸ் V2லேருந்து V3ன்ற வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுது. அப்போ இந்த பாயிண்டில் இருக்க பொட்டன்ஷியல் V மைனஸ் V1 மைனஸ் V2 மைனஸ் V3.
V minus V1 minus V2 minus V3. Therefore இந்த பாயிண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல் என்னது 0 வோல்ட். அப்ப V minus V1 minus V2 minus V3 யோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. V minus V1 minus V2 minus V3 is equal to 0. So V ன்றது potential rise. V ன்றது potential rise. V1 V2 V3 ன்றது எல்லாமே என்ன அப்படின்னா potential drop. அப்ப algebraic sum of voltages is equal to 0 in a closed path. இப்போ பாத் க்ளோஸாக இருந்தால் மட்டும்தான் என்ன அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 இன் அ க்ளோஸ்டு பாத். சரி, இப்போ இது ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். இந்த இடம் ஓப்பன் ஆகிருந்தால் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இஃப் தெர் இஸ் நோ கனெக்டிங் மீடியம். இப்போ ஹை பொட்டன்ஷியலையும் லோ பொட்டன்ஷியலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு மீடியம் இல்லை அப்படின்னா சார்ஜஸ் என்ன ஆகாது அப்படின்னா ஃப்ளோ ஆகாது. த வேல்யூ ஆஃப் கரண்ட் வில் பி 0. அப்போ ஹை பொட்டன்ஷியலையும் லோ பொட்டன்ஷியலையும் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும், அதில் கரண்ட்டுன்ற ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா க்ளோஸ்டு பாத். அப்போ ஹை பொட்டன்ஷியலையும் லோ பொட்டன்ஷியலையும் கனெக்ட் பண்ணால் அந்த பாத்துக்கு பேர் என்ன அப்படின்னா க்ளோஸ்டு பாத். அப்போ க்ளோஸ்டு பாத்தாக இருந்தது அப்படின்னா therefore sum of voltage is equal to 0 in a closed path. இல்லை அப்படின்னா இதை வேறு எப்படி எழுதலாம், V minus V1 minus V2 minus V3 is equal to 0. V minus V1 minus V2 minus V3 is equal to 0. இதிலிருந்து V is equal to V1 plus V2 plus V3. அப்போ potential rise is equal to sum of potential drop. Sum of potential rise is equal to sum of potential drop. ஸோ இந்த லாவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லாவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா Kirchoff voltage law. ஸோ இதுதான் Kirchoff voltage law. சரி, இப்போ இதோட அட்வான்ஸ்டு ஃபார்மேட். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இப்போ நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஒரு லோ பொட்டன்ஷியல் இருக்குது. ஹை பொட்டன்ஷியலை வின்னு எடுத்துக்கிறேன், லோ பொட்டன்ஷியலை 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. R1 இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I, R2 இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் I, அடுத்து இதில் இங்கே R3ன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் I. ஏன் 3மே ஐன்னு இருக்குது அப்படின்னா 3 கரண்ட்டுமே ஏன் சேமாக இருக்குது அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு பாத்து தான் இருக்குது. அப்போ ஒரு பாத்து இருந்ததுன்னா அந்த பாத் ஃபுல்லாக கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் I into R1, இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் I into R2, இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் I into R3. இதை V1ன்னு எடுத்தோம், இதை V2ன்னு எடுத்தோம், இதை எப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா V3 அப்படின்னு எடுத்திருந்தோம். ஸோ நமக்கு இதிலிருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா V minus V1 minus V2 minus V3 is equal to 0, or V is equal to V1 plus V2 plus V3. ஸோ V1ன்றது என்ன அப்படின்னா I into R1 plus V2ன்றது I into R2 plus V3ன்றது I into R3. V3ன்றது I into R3. சரி, இப்போ எனக்கு வோல்டேஜ் Vன்ற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஐன்ற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. எப்போ இந்த ஐன்ற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கப்போ R1 R2 R3ன்னு இருக்கப்போ எனக்கு இந்த ஐன்ற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ நான் Vன்ற பொட்டன்ஷியலை R1 R2 R3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கப்போ நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னா I. இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக நான் வேறு ஒரு ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த R1 R2 R3க்கு பதிலாக நான் வேறு ஒரு ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈக்விவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன் இதுக்கு பேர் ஈக்விவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் என்ன வேலை செஞ்சிச்சோ அதே வேலையை என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஈக்விவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ண போகுது. இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து என்ன வேலை பண்ணுச்சு, நான் Vன்ற வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இதில் இந்த சர்க்யூட்டில் ஐன்ற கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வச்சிச்சு.
அப்போ இந்த ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸும் அதே தான் பண்ண போகுது. இப்போ நான் வீன்ற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணும்போது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ ஐ. இந்த சர்க்யூட்டோட ரெஸ்பான்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 3 ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஈக்விவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இதுக்கு நிகரான ரெசிஸ்டன்ஸ், இந்த 3 ரெசிஸ்டன்ஸுக்கு நிகரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சர்க்யூட் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுச்சோ அதே ப்ராப்பர்ட்டியை இந்த சர்க்யூட்டை எக்ஸிபிட் பண்ணும். ஸோ இந்த சர்க்யூட் படி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட், இதில் இருக்க வோல்டேஜ் வி. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஆர் ஈக்குவலண்ட் ஆர் வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர் ஈக்குவலண்ட். அப்போ இங்கே இருக்க விக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஐ இன்டு ஆர் ஈக்குவலண்ட்டுன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இது இந்த வி, இதுதான் இந்த வி, இந்த வி தான் இந்த வி. ஸோ ரெண்டு வியும் சேம். இப்போ இந்த வியோட வேல்யூ ஐ இன்டு ஆர் ஈக்குவலண்ட். ஸோ ஐ இன்டு ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு R1 plus R2 plus R3. இப்போ ஐ கேன்சல் ஆகிடுது. therefore R equivalent is equal to R1 plus R2 plus R3. அப்போ ஒரே பாத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலண்ட் வேணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஈக்குவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இப்போ ரெண்டு எலமெண்ட்டில் ஒரே கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு. இப்போ இங்கே 3 எலமெண்ட் இருக்குது, 3 எலமெண்ட்லேயும் ஒரே கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ 3 எலமெண்ட்லேயும் கரண்ட் ஒரே வேல்யூவாக இருந்தது அப்படின்னா, ஒரே பாத்தாக இருந்தது அப்படின்னா, ஒரே வழியாக இருந்தது அப்படின்னா அந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கனெக்ஷனை தான். இப்போ இது 3 ரெசிஸ்டன்ஸும் ஒரே பாத்தில் இருக்குது, இது 3லையும் ஒரே கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இந்த கனெக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன். இந்த கனெக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன். சரி, அடுத்தது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா. இப்போ கிர்ச்சாஃப் கரண்ட் லான்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரான்ச்சில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரான்ச் இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது 2ஆக டிவைட் ஆகுது அப்படின்னா இதில் வர்ற கரண்ட்டும் என்னவாயிடும் அப்படின்னா 2ஆக டிவைட் ஆகிடும், I1 I2. ஸோ ஐன்ற ஒரு கரண்ட் என்னவாகுது அப்படின்னா 2 பிரான்ச்சில் டிவைட் ஆகுது, I1 I2. ஸோ இப்போ இதில் I is equal to I1 plus I2. If all the branches belongs to a closed circuit. ஸோ எல்லாமே closed circuit இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ இதில் ஐன்ற கரண்ட் வருது, அது I1ஆகவும் I2ஆகவும் டிவைட் ஆகுது. சரி, அப்போ டிவைட் ஆச்சு அப்படின்னா அப்போ I is equal to I1 plus I2. அப்போ ஒரு ஜங்ஷனில் இதுதான் வந்து என்ன அப்படின்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஒரு ஜங்ஷனில் கிர்ச்சாஃப் கரண்ட் லா நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த ஜங்ஷனில் மினிமம் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கணும் அப்படின்னா 3 பிரான்ச்சஸ் இருக்கணும். 1 2 3. ஸோ மினிமம் 3 பிரான்ச்சஸ் இருக்கணும். ஆர் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜங்ஷன் ஸ்பெல் பண்ணிடுறேன், ஜங்ஷன் ஆர் அ நோடு. Junction or a node. Junction or a node must have more than 2 branches. நல்லா கவனிச்சிங்க, more than 2 branches. must have 2 branches கிடையாது, must have more than 2 branches. இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம், மினிமம் 3 branches இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ more than 2 branchesனா 3 to infinity. The number will vary from 3 to infinity. ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜங்ஷன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் லான்றதை நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஜங்ஷன், ஒரு ஜங்ஷனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரி, ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், ஜங்ஷனில் கரண்ட் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லான்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு சர்க்யூட், பேசிக் சர்க்யூட் ட்ரா பண்ணுறேன். இப்போ இது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்.
ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. இப்போ இதில் சர்க்யூட் வந்து நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R1, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R2, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R3, இங்கே இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இந்த சர்க்யூட்டில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் Vன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் நான் 2 பாயிண்ட் எடுக்கிறேன், ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல். ஹை பொட்டன்ஷியலோட வேல்யூ V, லோ பொட்டன்ஷியலோட வேல்யூ 0. ஹை பொட்டன்ஷியலோட வேல்யூ V, லோ பொட்டன்ஷியலோட வேல்யூ 0. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக ஒயர் தான் இருக்குது. ஸோ ஒயர் இருந்ததுன்னா, ஒயர் மட்டும் இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகாது? இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே Vன்ற வோல்டேஜ் இருக்குது. இப்போ இங்கே வர என்ன இருக்கும் அப்படின்னா இதே V தான் இருக்கும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா V1 ட்ராப் ஆகுது. ட்ராப் ஆனது போக பேலன்ஸ் ரிமைனிங் என்ன வருது அப்படின்னா V மைனஸ் V1 அப்படின்னு எழுதணும் இல்லையா? ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த வயர் ஃபுல்லாக நமக்கு எந்த ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. அப்போ இந்த வயர் ஃபுல்லாக இருக்க வோல்டேஜ் வந்து என்ன, பொட்டன்ஷியல் வந்து என்ன அப்படின்னா V. அதே மாதிரி இங்கே 0ன்ற பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே ஃபுல்லாக ஒயர் தான் இருக்குது, ஒயர் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஃபுல்லாக பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. அப்போ பொட்டன்ஷியலோட வேல்யூ, ஒரு பொட்டன்ஷியலோட வேல்யூ, வோல்டேஜ் வந்து எப்போ ட்ராப் ஆகும் அப்படின்னா 3 விஷயத்தை கிராஸ் பண்ணும்போது ட்ராப் ஆகும். ஒன்று ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று இண்டக்டன்ஸ், இன்னொன்று கெப்பாசிட்டன்ஸ். இது 3 கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதில் இருக்க வோல்டேஜ் வேல்யூ என்னவாகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஆர்எல்ஸ் இது எதுவுமே இல்லாமல் ஒரு கண்டக்டர், இப்போ இது வந்து ஒரு கண்டக்டராக இருந்தது அப்படின்னா இங்கே நான் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வியாக இருந்தது அப்படின்னா இங்கே கிடைக்கிற வோல்டேஜும் வியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டோட வோல்டேஜும் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலராக இருக்கும். இது ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி கிடையாது இதுக்கு. ஏன்னா எல்லா கண்டக்டருமே ஈச் அண்ட் எவ்ரி கண்டக்டர் வில் ஹாவ் a small amount of resistance. Each and every conductor will have a small amount of resistance. ஆனால் நமக்கு இப்போதைக்கு நம்ம கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் படி நமக்கு வந்து கண்டக்டரில் வந்து 0 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். கண்டக்டரில் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0 நம்மளை பொறுத்தளவில். இந்த +2 ஃபிசிக்ஸில் நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். we can apply this. சரி, ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா வீன்ற பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எந்த ரெசிஸ்டன்ஸும் எந்த லோடுமே இல்லை. அப்போ இங்கே இருக்க வோல்டேஜ் ஃபுல்லாக V, இங்கே இருக்க வோல்டேஜ் ஃபுல்லாக என்ன அப்படின்னா இங்கே இருக்க பொட்டன்ஷியல் ஃபுல்லாக 0. சரி, இப்போ இதில் சோர்ஸ்லேருந்து ஒரு கரண்ட் வெளியில் வருது, ஐன்ற கரண்ட் வெளியில் வருது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது 2 பாத் டிவைட் ஆகுது, 2 வழியாக டிவைட் ஆகுது. ஸோ இப்போ இதில் கரண்ட் I1ன்னு எடுத்துக்கிறேன். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து நான் IA அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் IA. இப்போ இந்த I1 வந்து இது வழியாக வருது, இந்த பாயிண்ட்டுக்கு வருது. இந்த IA வந்து திரும்ப என்னவாகுது அப்படின்னா 2ஆக டிவைட் ஆகுது. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா I2 I3 டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறேன். I2 I3 இந்த IA வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று I2, இன்னொன்று I3. சரி, ஃபஸ்ட்டு ஐன்றது 2ஆக டிவைட் ஆச்சு. எப்படி டிவைட் ஆச்சு? I1 ப்ளஸ் IA. அடுத்து IAன்றது 2ஆக டிவைட் ஆச்சு. எப்படி டிவைட் ஆச்சு? I2 ப்ளஸ் I3. IAன்றது 2ஆக டிவைட் ஆகுது, I2 I3. அப்போ IAவோட வேல்யூ I2 ப்ளஸ் I3. சரி, இப்போ இந்த I3 இங்கே வருது, இந்த இடத்துல வர கரண்ட் I3, இங்கே வர கரண்ட் I3, இங்கே வர கரண்ட் I2. இப்போ இந்த I2 I3 ரெண்டும் கம்பைன் ஆகி இங்கே வெளியில் வருது. I2 I3 ரெண்டும் மெர்ஜ் ஆகி இங்கே வெளியில் வருது. அப்போ I2 ப்ளஸ் I3 இஸ் ஈக்குவல் டு IA. ஸோ இங்கே வெளியில் வர்ற கரண்ட் என்ன அப்படின்னா IA. சரி, இப்போ இந்த இடத்துல I1, இங்கே வர்ற கரண்ட் என்ன அப்படின்னா I1. இங்கே I1 IA என்டர் ஆகுது. அப்போ இதில் வெளியில் வர்ற கரண்ட் I1ம் IAவும் கம்பைன் ஆகி வெளியில் வரும்போது என்னவா வரும்? I1 ப்ளஸ் IA இஸ் ஈக்குவல் டு I. அப்போ இந்த ஹை பொட்டன்ஷியலில் என்ன கரண்ட் வெளியில் போச்சோ அதே கரண்ட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோ பொட்டன்ஷியலுக்குள்ளே என்டர் ஆகும். ஹை பொட்டன்ஷியல்லேருந்து வெளியேற கரண்ட்டும் லோ பொட்டன்ஷியலில் என்டர் ஆகிற கரண்ட்டும் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும்.
இந்த கான்செப்ட் புரியலைன்னா இந்த பர்டிகுலர் செஷனை மட்டும் திரும்ப திரும்ப ரன் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் செஷன் புரிகிற வரை திரும்ப ரன் பண்ணுங்க. இருந்தாலும் நான் இன்னொரு தடவைன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஒரு லோ பொட்டன்ஷியல் இருக்குது. இது V, இது 0. அப்போ இந்த வயர் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த வயர் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா லோ பொட்டன்ஷியல் இருக்கும். இப்போ இதிலிருந்து வெளியில் வர்ற கரண்ட் I. இது ஓப்பன் சர்க்யூட் ஆக்சுவலாக. இப்போ இதில் கரண்ட் இருக்காது. ஆனால் இந்த சர்க்யூட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் ஐன்ற கரண்ட் வந்துடும். இப்போ இந்த மாதிரி. ஸோ இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R1, இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் R2, இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் R3. இப்போ இந்த ஐன்றது இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது ரெண்டாக டிவைட் ஆகுது, I1 IA. அப்போ I இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் IA. I என்டர் ஆகுது, I1 IA லீவ் ஆகுது. அப்போ I இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் IA. அடுத்து இந்த IAன்றது இந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டாக பிரியுது, ஒன்று I2 இன்னொன்று I3. ஸோ IA இஸ் ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I3. அடுத்து இங்கே I2 வந்து இது வழியாக வருது, இங்கே வருது. I3 இது வழியாக இந்த இடத்துக்கு வருது. இப்போ இந்த பாயிண்டில் I2வும் வருது, I3யும் வருது. ரெண்டும் கம்பைன் ஆகி வெளியில் வரப்போகுது. அப்போ I2 ப்ளஸ் I3 இஸ் ஈக்குவல் டு IA. அடுத்து இந்த லைனில் I1 வருது, இந்த லைனில் IA வருது. இப்போ இந்த I1 IA கம்பைன் ஆகி வெளியில் வரப்போகுது. அப்போ இந்த கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா I1 ப்ளஸ் IA இஸ் ஈக்குவல் டு I. ஸோ இதிலிருந்து நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சோர்ஸில் ஹை பொட்டன்ஷியல்லேருந்து என்ன கரண்ட் வெளியேறிச்சோ அதே கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லோ பொட்டன்ஷியலுக்குள்ளே என்டர் ஆகும். இது இந்த கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த கனெக்ஷனில் ஐன்ற கரண்ட் வெளியில் போச்சு. திரும்ப உள்ளே வந்த கரண்ட் என்ன அப்படின்னா I. ஸோ கனெக்ஷன் எப்படி இருந்தாலும் ஒரு சர்க்யூட்டில் ஒரு சோர்ஸில் ஒரு பர்டிகுலர் சோர்ஸில் என்ன கரண்ட் ஹை பொட்டன்ஷியலில் வெளியில் போச்சோ அதே கரண்ட்டு தான் லோ பொட்டன்ஷியலில் உள்ளே என்டர் ஆகும். சரி, இப்போ நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போவோம். அடுத்த கான்செப்டை ஸோ இதே சர்க்யூட்டில் தான் அடுத்த கான்செப்ட். ஸோ இதே சர்க்யூட் பொட்டன்ஷியல் V. ஸோ இது ஹை பொட்டன்ஷியல் V, லோ பொட்டன்ஷியல் 0ன்னு எடுத்துட்டோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக ஹை பொட்டன்ஷியல் V இருக்கும், இந்த லைன் ஃபுல்லாக லோ பொட்டன்ஷியல் 0 இருக்கும். இப்போ இதில் இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் R1, இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் R2, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R3 அப்படின்னு எடுத்திருந்தோம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3. ஸோ இங்கே வர்ற கரண்ட் IA அப்படின்னு எடுத்திருந்தோம், இதில் வர்ற கரண்ட் I அப்படின்னு எடுத்திருந்தோம். சரி, இந்த ஐன்றது கூட தேவையில்லை, நோ ப்ராப்ளம், இருக்கட்டும். ஸோ நமக்கு ஜென்ரலாக என்ன தெரிஞ்சதுன்னா I இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் IA இஸ் ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I3. அப்போ இதை கொண்டு போய் நம்ம IAல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா I இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. I இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. சரி, இப்போ இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். I இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. ஸோ இப்போ இங்கே I1ன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R1. அப்போ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் I1 இன்ட்டு R1, இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ். ஸோ ட்ராப் வோல்டேஜுக்கு ஃபார்முலா என்னது? I இன்ட்டு R. V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R. இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R1. அப்போ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் I1 இன்ட்டு R1. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R2. அப்போ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் I2 இன்ட்டு R2. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R3. அப்போ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் I3 இன்ட்டு R3. இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் I3 இன்ட்டு R3. சரி, வோல்டேஜ்னா என்ன? வோல்டேஜ்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு 10 to 15 டைம்ஸ் சொல்லியாச்சு. ஸோ வோல்டேஜ்ன்றது என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரி, இப்போ இங்கே R1 எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு? R1ஓட ஒரு எண்டு இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, R1ஓட இன்னொரு எண்டு இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. சரி, R1ஓட ஒரு எண்டு இங்கே கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? இங்கே என்ன பொட்டன்ஷியல் இருக்குது? V. R1ஓட ரெண்டாவது எண்டு கீழே கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? இங்கே என்ன பொட்டன்ஷியல் இருக்குது? 0. அப்போ R1 ரெண்டு பொட்டன்ஷியலில் கனெக்ட் ஆகிருக்கு, ஒன்று V, இன்னொன்று 0. அப்போ R1ஓட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னது?
V minus 0 which is equal to V. அப்போ R1 ஓட potential difference என்ன அப்படின்னா V, அதோட voltage drop I1 R1, therefore V is equal to I1 R1. potential difference voltage ரெண்டுமே சேம் தானே, so V is equal to I1 R1. சரி, அடுத்து R2க்கு வருவோம். R2 ஒரு பக்கம் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு, Vன்ற பொட்டன்ஷியலில், இன்னொரு பக்கம் 0ன்ற பொட்டன்ஷியலில். அப்போ R2 ஓட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் V minus 0 is equal to V. அப்போ V is equal to I2 into R2. அதே மாதிரி R3 ஒரு பக்கம் இதில் கனெக்ட் ஆயிருக்கு V, இன்னொரு பக்கம் 0. அப்போ R3 ஓட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் V minus 0 is equal to V. அப்போ V is equal to I3 R3. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் ரெண்டுமே சேம் தான். இப்போ V is equal to I3 R3. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, V is equal to I1 R1. அப்போ I1 is equal to V divided by R1. V is equal to I2 R2. அப்போ I2 is equal to V divided by R2. இங்கே V is equal to I3 R3. அப்போ I3 is equal to V divided by R3. I3 is equal to V divided by R3. சரி, ஸோ இப்போ நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியுது அப்படின்னா I is equal to I1 plus I2 plus I3ன்னு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். ஸோ நமக்கு என்னென்ன தெரியும், I is equal to I1 plus I2 plus I3ன்னு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். I1 ஓட வேல்யூ V divided by R1, I2 ஓட வேல்யூ V divided by R2, I3 ஓட வேல்யூ V divided by R3 which is equal to I. I ஓட வேல்யூ என்னது, ஸோ இப்போ இங்கே இதில் இருக்க வோல்டேஜ் V, இங்கே இருக்க கரண்ட் I. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 3 ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுது, R1 R2 R3 அப்படின்னு 3 ரெசிஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்க வோல்டேஜ் Vயாக இருந்ததுன்னா இந்த சர்க்கியூட்டில் இருந்து வெளியில் வர்ற கரண்ட் I. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது 3க்கு பதிலாக ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் செய்கிற வேலையை இதுக்கு பதிலாக ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸை போட்டு செய்ய வைக்க போகிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்போ இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 ரெசிஸ்டன்ஸோட வேலையை செய்யும், நான் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் Vயாக இருந்து எனக்கு இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ ஐயாக இருந்தது அப்படின்னா அப்போ இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 3 ரெசிஸ்டன்ஸோட வேலையை செய்யுதுன்னு அர்த்தம். சேம் ரெஸ்பான்ஸ். therefore இங்கே V is equal to I into R equivalent. Voltage is equal to current into resistance. V is equal to I into R equivalent. அப்போ I is equal to V divided by R equivalent. I is equal to V divided by R equivalent. So V by R equivalent is equal to, இது மூணுலையுமே V காமனாக இருக்குது. ஸோ V காமனாக எடுத்தோம்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ V cancel ஆகிடும். therefore 1 divided by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 divided by R3. இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இருக்க ஒரு சில டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்க ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது ரீகலெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வோல்டேஜ்ன்றது என்ன அப்படின்னா V is equal to I into R. பவர்ன்றது என்ன அப்படின்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஸோ வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படின்னா I into R. ஸோ I into R into I. Vக்கு பதிலாக I into R into I which is equal to I square R. I square R watts. பவரோட யூனிட் என்ன அப்படின்னா வாட்ஸ். இல்லை அப்படின்னா பவர் is equal to V into ஐக்கு பதிலாக I is equal to V divided by R. இப்போ V divided by R which is equal to V square divided by R. Power is equal to V into V by R which is equal to V square by R in watts. Energy is equal to power into time which is equal to I square R into T joules or V square divided by R into T joules. இது ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீட் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீட் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹீட் எனர்ஜி. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹீட் எனர்ஜி.